ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறப்பா. சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அடா 24/7ல ஓகே ரெகுலரா பார்த்தீங்கன்னா ஓகே சோ ஸ்கூல் புத்தகம், அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் பள்ளிப்பாட புத்தகம் பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் ஓகே சோ எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகம் வைஸா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு டேர்ம் 2ல இருக்கக்கூடிய இயல் 1 தான் பார்க்க போறோம். சரிங்களா? 6ஆம் வகுப்பு டேர்ம் 2ல இருக்கக்கூடிய இயல் 1 தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட அடா 24/7 மாணவர்கள் யாரா இருந்தீங்கன்னா ஓகே மேக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு யாராவது டிஃபிகல்ட்டியா ஃபேஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்காக ஒரு பேட்ச் வந்து நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்பா. ஓகே இந்த பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் மந்த்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? முழுக்க முழுக்க இந்த பேட்ச் வந்து நான் தான் உங்களுக்காக கொண்டு போயிட்டு இருக்கேன். சோ என்ன பேட்ச் ஓகே இல்ல இந்த கிளாஸ்ல என்னென்ன சிறப்பம்சம் இருக்கு அப்படின்றது நான் தனியா ஒரு வீடியோ கூட நான் மேட் பண்றேன். ஓகே இப்போதைக்கு வந்து அந்த பேட்ச் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துறேன். சரிங்களா? எஸ் இதான் நம்ம பேட்ச். ஓகே மாஸ்டர் 360 மேக்ஸ் கிளாஸ் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆகஸ்ட் 1ல இருந்து நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 30 மணி நேரத்திற்கான ஆன்லைன் வகுப்புகள் நான் கொடுக்குறேன். 500க்கு மேற்பட்ட டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே பேசிக் லெவல்ல இருந்து நான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் எடுப்பேன். ஏன்னா மேக்ஸ் தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்மளோட வெற்றியை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதே பாத்தீங்கன்னா மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த வகுப்புகள் நீங்க அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு வந்து இருக்காதுப்பா. சரிங்களா? சோ கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நான் கிளாஸ் எடுப்பேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸ் வீடியோஸும் டெய்லி வந்து ப்ரொவைட் பண்றோம். சோ நம்மளோட மேக்ஸ் வகுப்புகள் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே அதனால நீங்க நம்பி தாராளமா ஜாயின் பண்ணலாம். ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 588 பாத்தீங்கன்னா ஓகே இந்த பேட்ச்க்கான காஸ்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோம். ஆனா 588 அப்படியே கிடையாது. ஓகே இங்க விவோ ஆஃபர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குப்பா. ஜஸ்ட் விவோ ஆஃபர்ஸ்ல போயிட்டு என்னோட கோட் வந்து Y836 ஓகே Y836 இந்த கோட் மட்டும் போட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா 488 ரூபாய்க்கு இந்த பேட்ச் உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகே சோ மொத்தம் பாத்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படி பார்த்தா 488 தான்ப்பா. ஓகே சோ 588 கிடையாது, 488 ரூபாய்க்கு உங்களால இந்த பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா 100% வொர்த்தபிளா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? என்னோட கோட் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோட கோட் போட்டா மட்டும் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்ச்ல வந்து இந்த காஸ்ட் கிடைக்கும். ஓகே Y836 ஓகே இந்த கோட் போட்டீங்கன்னா உங்களுக்கு 488 ரூபாய் கிடைக்கும். ஓகே இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மேக்ஸ் புத்தகத்துல இருந்து நான் உங்களுக்கு வந்து ஓகே கிளாஸஸ் அப்படின்றது கொண்டு போக போறேன். உங்களுக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நானே ப்ரொவைட் பண்றோம். ஓகே சோ நீங்க கிளாஸ் வந்து கவனிச்சு அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணாலே போதுமானது. கண்டிப்பா வரக்கூடிய குரூப் 2ல 25 கேள்விகளுக்கு டேம் ஷோரா 25 கேள்விகள் உங்களால எடுக்க முடியும். ஓகே சோ ஆல்ரெடி நம்ம குரூப் 4ல நிறைய ஓகே விஷயங்கள் நம்ம வந்து யூடியூப்ல பண்ணோம். ஓகே அதுவே பார்த்தீங்கன்னா நிறைய இம்பாக்ட் வந்து நம்ம மாணவர்களுக்கு ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணவர்கள் எல்லாமே சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா குரூப் 2க்கு நம்ம ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே மறக்காம ஜாயின் பண்றீங்க. என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. Y836 இந்த கோட் போட்டா உங்களுக்கு வந்து 17% ஆஃபர் கிடைக்கும். இது முழுக்க முழுக்க நானே கொண்டு போற பேட்ச் பா. சரிங்களா? ஸோ மணிமுடி பேட்ச் அப்படின்னு நம்ம கொண்டு போறோம்ல தமிழுக்கு, அந்த மாதிரி மேக்ஸ்க்கு நம்ம தனியா கொண்டு போறோம். உங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கறது மூலமா அவங்களும் பாத்தீங்கன்னா ஓகே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்றாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கும். சரிங்களா? எஸ் ஓகே இன்னைக்கான வகுப்புகள் நம்ம பார்த்துலாமாப்பா. ஓகே கண்ணன தெரும் அப்படின்றத பாத்தீங்கன்னா இன்னைக்கான டாபிக். இல்ல முதல்ல ஓகே யாரை பத்தி நம்ம படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தா ஔவையார் அவர்களை பத்தி படிக்க போறோம். ஓகே ஔவையார் அவர்களோட முக்கியமான பாடல் தான் பாத்தீங்கன்னா மூதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. மூதுரை என்பதற்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா மூத்தோர் கூறும் அறிவுரை தான் நம்ம என்ன சொல்லணும் மூதுரை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே மூத்தோர் கூறும் அறிவுரை தான் நம்ம வந்து மூதுரை அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து கல்வியோட சிறப்பை பத்தி சொல்லியிருப்பாங்கப்பா. ஓகே சோ இந்த பாடல் வரியை பாருங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் மட்டுமே சிறப்பு. ஓகே மன்னருக்கு தன் தேசம் மட்டும்தான் சிறப்பு, ஆனால் கற்றோருக்கு செல்லும் இடம் எல்லாம் சிறப்பு. ஓகே மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. அப்போ ஒரு மன்னன் எந்த பகுதியை ஆட்சி செய்யறாரோ அந்த பகுதியில மட்டும் தான் அந்த மன்னனுக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்கு. அந்த பகுதியை தாண்டி போனோம்னா பெருசா சிறப்பு எல்லாம் கிடையாது. ஆனா கற்றோருக்கு செல்லும் இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னது யாருப்பா? ஔவையார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே சோ இதுல பாருங்க மாசற அப்படின்னா என்ன மீனிங்? குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின் அப்படின்னா என்னது? ஒப்பிட்டு ஆராய்ந்தால். அப்ப சீர்தூக்கின்னா என்னது? இப்போ ஒரு இடக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப வெயிட் நம்ம வைக்கிறோம், ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா தான் கரெக்டா சரிசமமா நிற்கும். அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் வந்து எடை அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அது வந்து கீழே போகும். எடை கம்மியா இருக்கிறது மேல போகும்ல. அதான் பாத்தீங்கன்னா சீர்தூக்கின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்த தேசம் என்பது பாத்தீங்கன்னா நாடு அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. இந்த பாடலோட மீனிங் பாருங்க, மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னருக்கு தன் நாட்டில் மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்கிறது, ஆனால் கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. ஓகே, இப்போ அப்துல் கலாம் ஐயா அவர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே, சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிக்கூடத்தெல்லாம் படிச்சிருப்பாரு, பேப்பர் போட்டிருப்பாரு. ஓகே, நிறைய சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு ஓகே என்ன ஆயிருக்காரு, ஒரு இந்திய குடியரசுத் தலைவர் ஆயிருக்காரு. அப்போ அந்த கற்றதனால் என்ன ஆச்சு, இந்த உலகம் முழுக்க சிறப்படைந்தது அப்துல் கலாம் ஐயாவை பத்தி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ஒரு யூனிட்லயே. சரிங்களா, அதுதான் கற்றோர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. அப்ப கல்வி கற்றவன் வந்து எங்க வேணா போனா பொழைச்சிக்கலாம், ஆனா அந்த மன்னருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தேசத்துல மட்டும்தான் சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சோ ஔவையார் ஆசிரியர் குறிப்பு பாருங்க. ஓகே, இந்த நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். ஓகே, மூதுரை எனும் சொல்லிற்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்த நூல் வந்து மூதுரை என அறியப்பட்டது. இந்த நூல்ல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படி பார்த்தா 31 பாடல்கள் இருக்குப்பா, ரொம்ப முக்கியமானது. அப்ப பாடல்களின் எண்ணிக்கை 31. மூதுரை என்பதற்கு மீனிங் பார்த்தீங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்றது ஓகே ஒரு மீனிங் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஔவையாரோட நூல்கள் பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காங்க, கொன்றை வேந்தன் அப்படின்ற ஒரு நூல் எழுதிருக்காங்க, நல்வழி அப்படின்னு ஒரு நூல் எழுதிருக்காங்க. இப்ப இந்த ஆத்திச்சூடி அப்படின்னோடனே நம்மளுக்கு வந்து 3 விஷயம் ஞாபகம் வரணும். ஓகே, ஆத்திச்சூடி யாருப்பா, ஔவையார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேத்து நம்ம பார்த்தோம் அறிவியல் ஆத்திச்சூடி யாரு, நெல்லை சு முத்து அவர்கள். ஓகே, அதே மாதிரி பார்த்தா புதிய ஆத்திச்சூடி யாருப்பா, பாரதியார். சரிங்களா, அது 3மே மறந்துடாதீங்க. ஓகே, இது கன்ஃபியூஸ் பண்ற ஒரு கேள்வி. ஓகேயா, ஓகே. அடுத்த படம் பாருங்க, துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்காருல்ல, அவரோட ஓகே பாடல் வரி ஒன்று கொடுத்திருப்பாங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் வந்து கல்வியை பற்றி தான் பார்த்தீங்கன்னா சிறப்புகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. கல்வியே அழகு என்பர் பெரியோர், கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான ஒரு வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு ஓகே பயன்படுத்தவும் செய்யும். ஓகே, என்னதான் நம்ம வந்து ஒரு கேள்வி வந்து நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கலாம், அதை படிக்கிறதோட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறதா பார்த்தா அந்த கல்விக்கே ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த பாருங்க. ஓகே, பண்பட்ட மனிதரின் புகழோ பல்லாண்டு நிலைத்திருக்கும், எனவே படிப்போம் பண்பாடோடு நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி கொடுத்துறாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் வரிப்பா, கண்டிப்பா தேர்வின் நோக்கில் இதுல இருந்து கேள்விகள் அப்படின்றது நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க என்ன கேள்வி கொடுத்திருக்காங்க. ஓகே, என்னென்ன பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. ஓகே, நம்ம வந்து காலேஜ் ஸ்கூலிங்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, அப்போ ஒரு விஷயத்தை படிக்கிறியா அதோட இருந்துடாத. அதே மாதிரி ஏன் படிச்சோம் அப்படின்றது மறக்கவே கூடாது. ஓகே, படிச்சதுக்கான ஒரு வேலையை நம்ம செய்யணும். இப்போ ஒரு நல்ல படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கோம், ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். எதுக்காக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான் நம்ம போகணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம், மக்களுக்கு ஒரு நல்ல சேவையை செய்ய வேண்டும் அப்படின்றத நம்மளோட சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையா இருக்கும். அந்த ஒரு ஆசைக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், இந்த நாள் வரையும் உட்காந்து டிஎன்பிஎஸ்சிக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். அதுதான் ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. ஓகே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. ஓகே, இதை விட ஒரு மிகப்பெரிய ஓகே ஒரு தூற்றுதல் எதுவுமே கிடையாதுப்பா. ஓகே, ஒரு நல்லவர்கள் மனம் நொந்து நம்மள பேசுறாங்கன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில உருப்படவே முடியாது. ஓகே, நல்லவர்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா என்ன சொல்லணும், நல்லது மட்டும் தான் செய்யணும். அவர்கள்ட்ட போயிட்டு நம்ம தீயது செய்யக்கூடாது. சரிங்களா, அதனால நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனினும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. ஓகே, உங்களுக்கு வந்து மீனிங் வந்து ரொம்ப ஈஸியாவே சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓகே எளிய நடைமுறையில பார்த்தீங்கன்னா இவரோட கருத்துக்கள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஓகே, பட்டுக்கோட்டை சுந்தரம் கல்யாண சுந்தரம் அவரோட பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஓகே அனைத்து மக்களுக்குமே புரிய கொள்ளக்கூடிய விதமா தான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து அமைச்சிருப்பார்ப்பா. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விரட்டிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். ஓகே, சோ அறிவு முகர்ச்சியால என்ன பண்ணுமா அந்த வானோட எல்லையே நம்ம தொட்டுடணும் அப்படி சொல்றாங்க. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். ஒரு மனுஷனுக்கு துன்பம் அப்படின்னு ஒண்ணு ஏற்படுவதற்கான காரணம் என்னப்பா, கல்வியின்மை அறிவின்மை அப்படின்னு நம்ம சொல்லலாமா. அப்ப அந்த கல்வியை கற்பதால் வாழ்க்கையில துன்பம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து பெருசா வராது. ஓகே, வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எது கொடுக்குது, கல்வி மட்டும் தான் நம்மளுக்கு கொடுக்குதுன்னு சொல்றாரு. வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னுடன் வாழ்ந்திட வேண்டும். அப்போ தாயின் புகழையும் சரி, நீ பிறந்த மண்ணோன் புகழும் சரி, வற்றாமல் உன்னுடனே நீ வாழ வேண்டும் அப்படி சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் வரிப்பா. ஓகே, இத பாருங்க, தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி வாழக்கூடாது. மூத்தோர் என்பது பார்த்தீங்கன்னா பெரியோர்களை குறிக்குது. அதே மாதிரி மேதைகள் என்பது பார்த்தீங்கன்னா அறிஞர்கள். ஓகே, கல்வியில் சிறந்த அறிஞர்களை குறிக்கிறது மேதை. மாற்றார் மற்றவர், நெறி வழி, வற்றாமல் குறையாமல், இது எல்லாமே சொல்லும் பொருளும் இது எல்லாமே கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்கப்பா. ஓகே, இது அப்படியே அந்த பாட்டோட மீனிங் தான் இருக்கும். சரிங்களா,
எஸ் பாருங்க, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இப்பதான் நம்ம அந்த பாட்டை பாக்குறதுக்கு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. ஓகே, ஒவ்வொரு வரி படிக்கிறது மூலியமா நம்மளுக்கே அதுல புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். ஓகே, சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். இது எதுக்காக மீனிங் தேவையா? எதுவுமே தேவையில்ல. அப்ப சோம்பலை கொள்ளும் திறன் பெற்ற வேண்டும். காலைல 5 மணிக்கு என்னால எந்திரிக்க முடியல, ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க, 2 நாள் ட்ரை பண்ணுங்க, ஒரு 5-6 நாள் நீங்க வந்து கண்டினியூஸா 5 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அலாரம் இல்லாம நம்மளால எந்திரிச்சிட முடியும். ஓகே, சோ அதற்கான விஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு வச்சிருக்கணும். அடுத்து பாருங்க, திரை இசை பாடல்களின் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர். இது நிறைய டைம் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டுக்காம, மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்பது சரியான விடை. சரிங்களா? ஓகே, அடுத்த யூனிட் என்ன இருக்கு பாத்தலாமா? ஓகே, கல்வி கண் திறந்தவர். ஓகே, சோ எஸ், இந்த டைட்டில பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஓகே, யாரை பத்தி சொல்றாங்க அப்படி பண்ணா ஐயா காமராசர் அவர்களை பத்தி சொல்றாங்க. ஓகே, காமராசர் அவர்கள் படிக்காத மேதை. ஓகே, ஏழை பங்காளன், தலைவர்களை உருவாக்குபவர், அதாவது கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கருப்பு காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, பெருந்தலைவர். ஓகே, இந்த மாதிரி பார்த்தா கர்ம வீரர், இந்த மாதிரி பல்வேறு பெயர்களுக்கு சொந்தக்காரர் தான் பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள். ஓகே, காமராஜர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஈவெண்ட் மட்டும் இதில் சொல்லிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கார்ல போயிட்டு இருப்பாரு. அப்போ வந்து நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா பள்ளிக்கு போற வயசுல இவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பசங்களை கூட்டு கேட்பாரு. ஓகே, ஏன்பா நீங்க வந்து ஆடு மேய்க்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க எங்க வீட்டில் ரொம்ப வறுமை இருக்கு, அதனால தான் நாங்கள் ஆடு மேய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கல்வியில வந்து அவர் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வராரு. மனிதர்கள் எல்லாமே, அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்வி கற்க வேண்டும், அதற்காக என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணுமோ எல்லாமே இந்த மனுஷன் பண்ணியிருக்காரு. அதனால கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவரோட பிறந்த நாள் ஜூலை 15ஆம் தேதி நம்ம என்ன சொல்றோம், கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். ஓகே, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கல்விக்கும் தொழில்துறைக்கும் முன்னுரிமை கொடுத்தவர் தான் ஐயா காமராஜர் அவர்கள். ஓகே, பாருங்க நம்ம டைரக்டா ஓகே, சோ முக்கியமான கண்டென்ட் மட்டும் நம்ம பார்த்தலாம், எல்லாமே நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகேவா? ஓகே, இங்க இருக்கு பாருங்க. ஓகே, சோ ஆடு மேய்க்கும் சிறுவர்கள். ஓகே, பள்ளிக்கு செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா? அவர் தான் பார்த்தீங்கன்னா கல்வி கண் திறந்தவர் காமராஜர். பள்ளி படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழி வழங்க வழி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த மதிய உணவு திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே சொல்லியிருப்பாரு. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே, சோ ஒரு மயக்கம் அடைந்த சிறுவன், அதாவது பார்த்தீங்கன்னா பள்ளியில பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அதுல ஒரு பையன் வந்து மயங்கி விழுந்துரும். அப்ப அந்த மயங்கி விழுந்த சிறுவன்ட்ட கேட்பாரு, ஏன்ப்பா மயக்கம் அடைஞ்சிட்ட, காலைல சாப்பிடலையா அப்படின்னு கேட்டா, இல்லைங்க நான் சாப்பிட இல்லைங்க, எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே பாத்தீங்கன்னா அதுல இருந்து, அதாவது மாணவர்கள் படுற கஷ்டத்தை எல்லாமே என்ன பண்ணிருக்காரு, இவர் வந்து சரி செஞ்சிருக்காரு. ஓகே, அதனால தான் பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் படிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாகவும் பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எஸ், வேற என்ன சொல்லியிருக்காங்க? எஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே, இவர் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்திருப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறம் பள்ளி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஓகே, 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி இருக்கணும், அதே மாதிரி 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி இருக்கணும், 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றீங்களா, அந்த காலத்துல பார்த்தா மைல் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, மைல் கணக்குன்றது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தான் ஒரு மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ கிட்டத்தட்ட 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி இருக்கணும், 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி இருக்கணும், அதே மாதிரி 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களால பெருசா பள்ளிக்கு போக முடியல, எல்லாமே ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கு, அதனால எங்களால போக முடியல, எங்க பக்கத்து ஊர்ல போயிட்டு படிக்கிற மாதிரி இருக்கு, ஆல்ரெடி பக்கத்து ஊருக்கு எங்களுக்கும் பிரச்சனையா இருக்கு, அப்ப நாங்க அங்க படிக்க போனா எங்களுக்கு என்ன ஓகே, எங்களோட உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு, ஓகே எங்களோட கல்விக்கு வந்து என்ன உத்தரவாதம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஓகே ஐயா அவர்கள் பண்ணியிருப்பாருப்பா. ஓகே, எஸ், அதே மாதிரி பாருங்க, கல்வித்துறை விதிகளை மாணவர்களிடம் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்தவர் அவர்தான் யார்? கல்வி கண் திறந்தவர் காமராஜர் அவர்கள். சரியா? கல்வி கண் திறந்தவர் காமராஜர். காமராஜர் ஐயாவோட சிறப்பு பெயர்கள் ரொம்ப முக்கியம்பா. ஓகே, காமராஜரோட சிறப்பு பெயர்கள் என்னது? பெருந்தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம், படிக்காத மேதை அப்படின்னு சொல்றோம், கர்ம வீரர் அப்படின்னு சொல்றோம், கருப்பு காந்தி, ஏழை பங்காளன் மற்றும் தலைவர்களை உருவாக்குவர், கிங் மேக்கர். ஓகே, நிறைய சீஃப் மினிஸ்டர் உருவாக்கியிருக்காரு, நிறைய பிரைம் மினிஸ்டர் உருவாக்கியிருக்காரு. இவரே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தான், இவருக்கு அதற்கான தகுதிகள் எல்லாமே இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இவர் அந்த போஸ்டிங் போகாம ஓகே இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அந்த வரலாறுகள்லாம் நம்ம வந்து பின்னாடி வந்து படிப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா ஓகே சமுதாய தொண்டு அப்படின்ற ஒரு தலைப்பு வரும் தெரியுங்களா, எதனால இவர் வந்து தலைவர்களை உருவாக்குவார், கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ட பெயர் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கான வரலாறு அப்படின்றது பெருசா இருக்குப்பா. ஓகே, அடுத்த பாருங்க, காமராஜர் அவர்களின் கல்வி பணிகள் அப்படி சொல்லிருக்காங்க.
காமராஜர் ஐயா வந்து முதலமைச்சர், அதாவது சிஎம் ஆன உடனே அவர் பதவியேற்ற முதல் கையெழுத்து. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே அவர் இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிகள் வந்து மூடப்பட்டு இருந்துச்சு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 6000க்கு மேற்பட்ட பள்ளிகள் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே திறக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா உடனடியே ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு. அதே மாதிரி இலவச கட்டாய கல்வி. ஓகே, சோ இது வந்து எல்லா மாணவர்களுக்கும் நம்ம வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்தாரு. மாணவர்கள் பசியின்றி படிப்பதற்காக மதிய உணவு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. மிட் டே ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க, மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீருடை திட்டம், அதாவது பாத்தீங்கன்னா ஓகே எந்த ஒரு மாணவர்களும் ஏற்றத்தாழ்வின்றி இருக்கக்கூடாது. ஓகே, அதனால பள்ளிகளுக்கு வந்து சீருடை அப்படின்றது ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சோம்னு வச்சுக்கோங்க, வெள்ளை சட்டை நீல ட்ரௌசர் கொடுப்பாங்க, இல்ல காக்கி கலர்ல ஒரு ட்ரௌசர் கொடுப்பாங்க தெரியுங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஓகே, நம்மளாம் அப்படிதான் படிச்சுட்டு வந்தோம். ஓகே, ஸ்கூல் படிக்கிறப்ப என்னதான் நம்மளுக்கு வீட்டுல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலுமே அந்த கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற அந்த யூனிஃபார்ம் போட்டு போறது ஒரு கெத்து நம்மளுக்கு. அதுவும் அந்த கவர்மெண்ட் சீல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சட்டையில, அது அதுக்கு மேல ஒரு கெத்தா இருக்கும் நம்மளுக்கு சின்ன வயசுல போட்டு பாக்குறப்ப. இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க நல்லா தெரியும். ஓகே, சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். பள்ளிகளின் வசதியை பெருக்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாணவர்களின் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள், மெடிக்கல் காலேஜ், அடுத்த பார்த்தா கால்நடை மருத்துவ கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை தொடங்கினார். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களையும் தொடங்குவதற்கு இவர் ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்தார். அதே மாதிரி கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஐயா காமராஜர் அவர்கள். அடுத்த பாருங்க, காமராஜர் அவர்களுக்கு செய்யப்பட்ட சிறப்புகள். ஓகே, இது ரொம்ப முக்கியமானதுப்பா. இதுல இருந்து கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க, தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டியிருக்காங்க. அதே மாதிரி நடுவண் அரசு 1976ல இவருக்கு பாரத ரத்னா அப்படின்ற ஒரு விருது கொடுத்திருக்காங்க. காமராஜர் அவர்கள் வாழ்ந்த விருதுநகர் மற்றும் சென்னை இல்லம் இருக்குதுங்களா, அதை வந்து என்னது நினைவு சின்னங்களா அறிவிச்சிருக்காங்க. மெரினா கடற்கரை, சென்னை மரினால பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு சிலை வச்சிருக்காங்க. அதே மாதிரி உள்நாட்டு விமான நிலையம், டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்கு தெரியுங்களா, அதுக்கு பாத்தீங்கன்னா ஐயாவோட பேர் வச்சிருக்காங்க. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் ஒன்று கட்டப்பட்டது. எப்ப அப்படின்னா 2/10/2000 பாத்தீங்கன்னா அவருக்கு மணிமண்டபம் அப்படின்றது கட்டப்பட்டது. இவரோட பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி நம்ம என்னவா கொண்டாடுறோம், கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடுகிறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா காமராஜர் ஐயா அவர்களுக்கு செய்யப்பட்ட மிக முக்கியமான சிறப்புகள்ப்பா. ஓகே, அடுத்த பாருங்க நூலகம் நோக்கி அப்படின்னு இருக்கு. ஓகே, சோ நம்மளுக்கு வந்து பார்ட் சி அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கு தெரியுங்களா. சோ பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் சில கடைசி 21வது தலைப்பு என்ன பாத்தீங்கன்னா இந்த நூலகம். ஓகே, அதை பத்தின செய்திகள் தான் கொடுத்திருப்பாங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஓகே கேள்விகள் அப்படின்றது இருக்கு. ஓகே, இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அண்ணா நூலகத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க. நம்ம கோட்டூர்புரம் இருக்கு தெரியுங்களா, அண்ணா செஞ்சுரி லைப்ரரி இருக்கு தெரியுங்களா, அண்ணா நூற்றாண்டு நூலகம், அவரோட நூற்றாண்டு நினைவாய் ஓகே 100வது ஆண்டு நினைவாய் என்ன பண்ணிருக்காங்க, இந்த லைப்ரரி வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. ஓகே, சூப்பரா இருக்கும். ஒரு ஐடி பார்க் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த லைப்ரரி பாக்குறதுக்கு. சரிங்களா, எஸ். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஓகே, நம்மளுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். ஓகே, நம்ம தான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல அறிவு ஜீவி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மூடத்தனம் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம கற்ற விஷயங்களும் கைக்கு அளவு கூட வராது. கல்லாலது பாத்தீங்கன்னா இந்த உலக அளவு எவ்வளவோ இருக்குப்பா. அதனால பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து கத்துக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதுல. ஓகே, எஸ். சோ லைப்ரரி பத்தி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஓகே, சோ இந்த லைப்ரரி தான்ப்பா அண்ணா நூற்றாண்டு நூலகம். பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு, அப்படியே இது டைட்டில் பார்க், இந்த ஒலிம்பியா டெக் பார்க்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குங்களா. எஸ். ஓகே, இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா ஏசியாலே செகண்ட் லார்ஜஸ்ட் லைப்ரரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படி சொல்லிருக்காங்க. சரிங்களா, ஆசிய கண்டத்திலே 2வது மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது என்ன அப்படின்னு பார்த்தா அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படி சொல்லிருக்காங்க. மொத்தம் எத்தனை ஃப்ளோர் இருக்கு அப்படின்னு பார்த்தா 8 ஃப்ளோர் இருக்குப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 ஏக்கர். ஓகே, 8 ஏக்கர் பரப்பளவில் 8 ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ஓகே இந்த அண்ணா லைப்ரரி இருக்கு. இதுல ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் என்னென்ன நூல்கள் இருக்கு, என்னென்ன பகுதிகள் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா, எஸ். அதே மாதிரி பாருங்க, ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா சீனால இருக்கு. ஓகே, ஆசிய கண்டத்திலே 2வது மிகப்பெரிய நூலகம் தான் நம்ம கோட்டூர்புரம் லைப்ரரி. ஓகே, அண்ணா லைப்ரரி. ஓகே, மிகப்பெரிய லைப்ரரி பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா சீனால தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி இங்க ஒரு படம் இருக்கும். ஓகே, நீங்க எல்லா லைப்ரரிக்கும் போனீங்கன்னா இவரோட படம் கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். ஓகே, இவர் தான் யார் அப்படின்னு பார்த்தா ஓகே ரா அரங்கநாதன் அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஓகே, இவர் தான் ரா அரங்கநாதன். இவர் தான் பாத்தீங்கன்னா நிறைய இந்த நூலகவியல் விதிகள் இருக்கு தெரியுங்களா. நூலகம்னா எப்படி இருக்கணும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதற்கான விதிகள் எல்லாமே இவர் தான் வந்து உருவாக்கியிருக்காரு. அதனால இவர் என்ன சொல்றோம், இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர். ஓகே, ஃபாதர் ஆஃப் த இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னு நம்ம யாரை சொல்ல மாட்டோம்னா ரா அரங்கநாதன் அப்படி சொல்றோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இவரை பத்தி. ஓகே, அதே மாதிரி இங்க நீங்க பாக்குறீங்க தெரியுங்களா. சோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தா பிரெய்லி அப்படின்னு சொல்லுவோம்ப்பா.
ஓகே, அதாவது பார்வை திறன் கம்மியா இருக்கு தெரியுங்களா? சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, சோ ஒரு அட்டை மாதிரி இருக்கும், அதுல கையை வச்சு அப்படியே படிச்சுட்டே இருப்பாங்க. அதுல சின்ன 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 ஓட்டையா இருக்கும்னு வச்சுக்கலாம். அதுல கையை வச்சு படிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப எப்படி நம்ம ஒரு டெக்ஸ்ட் படிக்கிறோம், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது மாணவர்களே தரைத்தளத்தில் பார்வை திறன் குறைபாடு இப்படி இருந்தா நான் படிக்கிறனால இது அவங்க எப்படி படிப்பாங்கன்னா, ஓகே, கையை வச்சு அப்படியே படிப்பாங்க. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அது வந்து டெக்ஸ்ட் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அப்போ அனைத்து மக்களும் இங்க வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பிரெய்லி நூல்கள் இங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து கேட்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ அந்த ஆடியோ கேசட்லாம் இருக்கு தெரியுங்களா? ஓகே, பென் டிரைவ் சிடிலாம் இருக்குல்ல, அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒலி எழுப்புற விதமா அவங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டு அது மூலியமாவும் அவங்களுக்கு வந்து பாடம் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்க அண்ணா லைப்ரரியில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இங்க இருக்கக்கூடிய ஓகே அந்த 8 ஃப்ளோர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்கள், இது ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகே, தரைத்தளம், ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்கு அப்படின்னு பண்ணா சொந்த நூல் படிப்பகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஓனா பாத்தீங்கன்னா இங்க இருந்து லேப்டாப் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறோம் தெரியுங்களா? அங்க போனோம்னா காலையிலேயே சீக்கிரமா போயிட்டு என்ன பண்ணிடணும், டோக்கன் போட்டணும். டோக்கன் போட்டதுக்கு அப்புறம் ஓகே நம்மளுக்கு ஒரு 3-4 ரூம் இருக்கும். ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர்ல அந்த இடத்துல உட்கார வச்சுறாங்க. நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரை அதே இடத்துல உட்காந்து ஓகே யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம போனை சைலண்ட்ல போட்டு நீங்க மட்டும் ஃபுல்லா உட்காந்து படிச்சுட்டே இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து லேப்டாப் உள்ள எடுத்து போறதுக்கும் அலௌட் பண்றாங்க. ஓகே, உங்களோட ஓன் புக்ஸ் எடுத்து போறதுக்கும் அலோவ் பண்றாங்க. ஆனா அவங்க எந்த பிளேஸ்ல உட்கார சொல்றாங்களோ பர்టిక్యులரா அந்த பிளேஸ்ல மட்டும் தான் நம்ம உட்கார்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரெய்லி நூல்களும் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கு. அதே மாதிரி முதல் தளத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிரிவு மற்றும் பருவ இதழ்கள் மேகசின்ஸ். ஓகே, இரண்டாம் தளத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் நூல்கள் இருக்குப்பா. மூன்றாவது தளத்துல பார்த்தீங்கன்னா கணினி அறிவியல், தத்துவம் மற்றும் அரசியல் நூல்கள். நான்காம் தளத்துல பார்த்தீங்கன்னா பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. அதே மாதிரி ஐந்தாம் தளத்துல பார்த்தீங்கன்னா கணிதம், அறிவியல் மற்றும் மருத்துவம். ஆறாம் தளத்துல பாத்தீங்கன்னா பொறியியல், வேளாண்மை மற்றும் திரைப்படக்கலை. ஏழாம் தளத்துல பாத்தீங்கன்னா வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடி நூலகம் இருக்கும். எட்டாம் தளத்துல பாத்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சி. ஓகே, சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 8 ஃப்ளோர் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த அரசு கீழ்த்திசை சுவடி நூலகம் எந்த பிரிவில் அமைந்துள்ளது, இல்ல எந்த தளத்தில் அமைந்துள்ளது, எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி நிறைய டைம் நம்ம எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்ப எங்க இருக்கு அப்படி பண்ணா அண்ணா லைப்ரரியில ஓகே 7வது ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குப்பா. ஓகே, எஸ், நூலகத்தில் படித்து உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள், ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர் மற்றும் கார்ல் மார்க்ஸ். ஓகே, அம்பேத்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா லைப்ரரி தொடங்குறப்ப ஆளா போய் நிப்பாரு. அதே மாதிரி லைப்ரரி மூடும் போது கடைசி ஆளா ஓகே 3 தான் இவரும் வெளில வருவாராம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா லைப்ரரியிலே உட்காந்து படிச்சு ஓகே ஸோ வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பெருமை அடைந்ததுல இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஓகே, அம்பேத்கர் அவர்களுக்கு ரொம்ப பங்கு இருக்கு. ஓகே, ஸோ லைப்ரரி தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்தது. ஓகே, அவர் வாழ்க்கையில எங்க போகணும், அடுத்து நம்ம என்ன பண்ணணும்ன்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு இடமே அவருக்கு எங்கவா இருந்துச்சு அப்படி பார்த்தா இந்த லைப்ரரியில தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காருப்பா. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடமாடும் நூலகம் அப்படின்ற திட்டத்தை யார் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படி பார்த்தா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. நடமாடும் நூலகம் என்பது பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு அரசால கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி சிறந்த நூலகர்களுக்கான விருது பார்த்தீங்கன்னா டாக்டர் அரங்கநாதன் அவர்களால் வழங்கப்படுகிறது. ஓகே, அரங்கநாதன் அவர்களால் வழங்கப்படுகிறது. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே, சோ அடுத்து பாருங்கப்பா. சோ கடைசியா இலக்கணம் வந்தாச்சு. இணை எழுத்துக்கள் அப்படின்னு இருக்கு. ஓகே, இணை எழுத்துக்கள் அப்படின்றது என்ன அப்படி பார்த்தா நட்பெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ப்பா. ஓகே, சோ அதான் பார்த்தா இனம் இனத்தை சாரும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா சின்ன வயசுல. சேம் அந்த மாதிரி தான். அப்போ நம்ம ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல்ல படிக்கிறப்ப நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கேங் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாணவர்களோட தான் உட்காந்து பழகிட்டு இருப்போம். அந்த மாணவர்கள்ட்ட தான் நம்ம வந்து பேசிட்டு இருப்போம். அதாவது எல்லாத்தையுமே நம்ம பழகினாலுமே நம்மளுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கேங் இருக்குல்ல, சேம் அந்த மாதிரி தான். அப்போ ஒவ்வொரு எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா அதோட பிறக்கும் இடம், அதோட பிறக்கும் முயற்சியில பார்த்தா ஒத்து போகுது தெரியுங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 எழுத்துக்கள் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள் மற்றும் இடையின எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். வன்மையாக ஒலிப்பது வல்லினம், மென்மையாக ஒலிப்பது மெல்லினம். ஓகே, வன்மையாகவும் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்டு ஒலிப்பது இடையின எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோமா. இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வல்லின எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களும் நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே எப்பயுமே எங்க வரும், பக்கத்துல தான் இருக்கும். அதே மாதிரி இடையின எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா ஒரே இனம். ஓகே, எரள வழல அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா, இது எல்லாமே ஒரே இனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா இணை எழுத்து கிடையாது தமிழ்ல. அது என்ன எழுத்து அப்படின்னு பார்த்தா ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அப்ப ஆயுத எழுத்துக்கு மட்டும் தான் நம்மளுக்கு என்னது இணை எழுத்துக்கள் என்பது கிடையாது. இங்க பாருங்க. ஓகே, ஞான நமன. ஓகே, கசட தபர. ஓகே, அதே மாதிரி எரள வழல, வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா. சோ இங்க பாருங்க. ஓகே, கா ngா சா ஞா டா நா தா நா பா மா ரா நா. ஓகே, எல்லாமே பக்கத்துல இருக்கு பாருங்க. அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம்,
அம்பு, தென்றல். ஓகே, அப்போ இல்ல வல்லின எழுத்துக்களும் பிளஸ் மெல்லின எழுத்துக்களும் பக்கத்துல வரதால இதை நம்ம வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த இடையின எழுத்துக்கள் ஏறல வழல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தெரியுங்களா, இது எல்லாமே ஒரே இனம் அப்படி சொல்லிருக்காங்க. அதே மாதிரி இணை எழுத்து இல்லாத ஒரே தமிழ் எழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஆயுத எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க சார், நீங்க வந்து மெய் எழுத்து சொல்லிட்டீங்க, அப்ப உயிரெழுத்து அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப உயிரெழுத்துக்கு என்ன இன எழுத்து? அப்ப உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 எழுத்துக்கள் இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நெடில் எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. 1 2 3 4 5 6 7. ஓகே, ஆவிற்கான இணை எழுத்து பார்த்தீங்கன்னா அதோட குற்ற எழுத்து தான் ஆ. அதே மாதிரி ஈக்கான இணை எழுத்து என்னது? இ. ஊக்கான இணை எழுத்து உ. ஏக்கான இணை எழுத்து ஏ. ஐனானது இ. ஓனா ஓ. அவுனா உ. இதான்ப்பா இதோட இணை எழுத்து. அப்ப இந்த 7 நெடில் எழுத்துக்களுக்கு இந்த 7 குழில் எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, புரியுதுங்களா? அப்போ நம்மளால மெய் எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் இருக்கு, அதே மாதிரி உயிர் எழுத்துக்குமே இணை எழுத்துக்கள் அப்படின்றது இருக்கு. இதுல சொல்லிருப்பாங்க பாருங்க, மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களுக்கும் இணை எழுத்து உண்டு. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் அப்படி சொல்லிருக்காங்க. அப்போ இதுல கிட்டத்தட்ட ஐ என்பதற்கு பாத்தீங்கன்னா இ என்பது இணை எழுத்து, அதே மாதிரி ஊ என்பது பாத்தீங்கன்னா அவ் என்பதற்கான இணை எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா? எஸ். அதே மாதிரி பாருங்க, இங்க ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையம் கல்லாதவாறு. கல்வியோட சிறப்பை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, ஒரு பழமொழி 400 அப்படின்ற ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. பழமொழி 400 கண்டிப்பா நம்ம படிக்கணும். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய டைம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செய்யலாத நாடில்லை அந்நாடு வேறு நாடாகா தம்மவேயாம் ஆகினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. ஓகே, ஒரு கற்ற மனிதன் வந்து 4 திசையிலும் போயிட்டு வேலை செய்யலாம். ஓகே, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, அதான் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டு பார்த்தோம் தெரியுங்களா, கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி தான். ஓகே, எந்த திசைக்கு வேணா போலாம் கற்றவர்கள். சரிங்களா? சோ நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்த நாடெல்லாம் வேறு நாடு ஆகாது, எல்லாமே நம்ம நாடு தான். ஆனால் நீ வந்து போற வழியில வழிநெடுக்க என்ன பண்ண தேவையில்ல, இங்க இருந்து பயந்துட்டு இங்கே சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போ, ஓகே அங்க போனா யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா நீ பயப்படாத. நீ கல்வி கற்றிருக்க, வாயை வச்சு நீ பொழைச்சுக்குவ. ஆனால் எல்லாமே உன் ஊர் தான், எல்லாமே உன் இடம் தான், எல்லாமே உன் மக்கள் தான் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா இந்த பாட்டோட கருத்தா இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் வரியும் கூட. ஓகேங்களா? எஸ், அவ்வளவுதான்ப்பா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட பிறந்தநாள் இருக்கும். ஓகே, அந்த பிறந்தநாள் வந்து நம்ம முன்னாடி பார்த்ததால நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணுறங்க. ஓகே, வேற என்ன இருக்குல்ல முக்கியமா? எஸ், கலைச்சொற்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கல்வி என்பது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கல்வி என்பது எஜுகேஷன். ஓகே, கல்வி என்பது எஜுகேஷன். ஓகே, தொடக்கப்பள்ளி என்பது பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல்நிலை பள்ளி என்பது ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூலகம் அப்படின்னா லைப்ரரி. மின் படிக்கட்டு அப்படின்றது எஸ்கலேட்டர். மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட். ஓகே, நல்லா கொஞ்சம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மின் படிக்கட்டுனா என்னது? நம்ம எஸ்கலேட்டர் மெட்ரோல ஏறி போவோம் தெரியுங்களா, படிக்கட்டு நின்னோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்கா அப்படி நம்மள கூட்டிட்டு போவோம். அதான் பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். லிஃப்ட்னா என்னது? ஓகே, ஒரு இடத்துல போய் நிப்போம், அது அப்படியே டோர் க்ளோஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து தேர்ட் ஃப்ளோருக்கு அப்படியே டக்குன்னு மேலே கூட்டு போயிடல, அதுதான் லிஃப்ட்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க, இமெயில் என்பது மின்னஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம். குறுந்தகடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் டிஸ்க், அதாவது பார்த்தீங்கன்னா சிடியை தான் நம்ம வந்து குறுந்தகடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்க, மின் நூல் என்பது பார்த்தீங்கன்னா இ புக், சாரி எஸ் மின் நூலகம் அப்படின்ற இ லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மின் நூல் அப்படின்னா இ புக். ஓகே, இ புக்னா இப்போ நம்ம வந்து அடா 24/7 தமிழ் புத்தகம்னா இ புக்கா இப்போ வரப்போகுது. ஓகே, ஸோ அது சொல்ல மறந்துட்டேன் நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இ புக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி மின் இதழ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இ மேகசின். ஓகே, இப்போ வந்து நிறைய இதழ்கள் பார்த்தீங்கன்னா தினசரி இதழ்கள்லாம் வந்து தெரியுங்களா, அது நம்ம மொபைல்லே படிக்கிறோம்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா இ மேகசின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ் மக்களே. ஸோ அதே மாதிரி நம்மளோட அடா 24/7 நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல தமிழ் புத்தகம் அப்படின்றது நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா குரூப் 2 அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஓகே இது பண்ணியிருக்கேன், பிளான் பண்ணியிருக்கேன். கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நமக்கு வந்து ஸ்டோரில் வந்துடும். நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக புத்தகத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை ஓகே பாட புத்தகத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் தான் அதில் இருக்க போது. அதே மாதிரி முக்கியமான ஓகே கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸ்டாண்டர்ட் வைஸ் கொஸ்டின்ஸும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புக் வைஸ் கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம்ப்பா. கண்டிப்பா இந்த ஓகே சோ அந்த புத்தகம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா குரூப் 2க்கு பயனுள்ளதா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா?
எஸ் மக்களே, ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓகே நம்ம பார்க்க போகிறது. ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஓகே இதில் இயல் 2 அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் நம்மளோட மாணவர்கள் யாராக இருந்தீங்கன்னா ஓகே ஸோ நம்மளோட மாஸ்டர் 360 அப்படின்ற மேக்ஸ் கிளாஸ் வந்து ஏப்ரல் 1லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ வாங்கிடுங்க. ஓகே, மேக்ஸ் தான் உங்களோட தேர்வோட ரிசல்ட்டை கொஞ்சம் தள்ளி வைக்குது அப்படின்ற மக்கள் யாராக இருந்தீங்கன்னா வாங்க. கண்டிப்பாக 100% ஓகே நம்மளோட எஃபர்ட் போட்டு தான் இந்த கிளாஸஸ் எல்லாமே எடுக்கிறோம். கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? எஸ் மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். அதே மாதிரி குரூப் 2 அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் வந்து இன்னைக்கு தான். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி. ஓகே, இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சைடில் வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களோட நண்பர்கள் யாராவது இன்னும் அப்ளை பண்ணாமல் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டே தெரியாமல் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மாணவர்கள்லாம் கண்டிப்பாக போய் சொல்லுங்க. ஓகே, எக்ஸாமுக்கு படிக்கிறது முக்கியம். அதை விட முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு படிக்கிறது தான் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதனால மறக்காம அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. ஓகே, ஸோ நம்மளோட வெற்றி பாதை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 55 நாட்கள் தான் இருக்கு. சரிங்களா? அந்த 55 நாட்கள் நம்ம வந்து ப்ராப்பரா கடந்துட்டு ஓகே ப்ராப்பரா எல்லா டாபிக்கையும் நீங்க படிச்சுட்டு ஒரு நல்லபடியா எக்ஸாம் எழுதினாலே போதுமானது. நமக்கான எக்ஸாமினேஷன் டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13ஆம் தேதி. சரிங்களா? ஸோ அந்த நாளுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளியர் பண்றோன்ற ஒரு நம்பிக்கையோட ஓகே டெய்லி அந்த செஷன் எல்லாமே பாருங்க. ஓகே, மேக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காம நம்ம கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் இருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஆல்.